மாவட்ட செயலாளர் மதிப்பார்ந்த திரு தொடர்ந்து மங்களத்துறையிற்காக கௌரியம்மாள் தமிழ் மக்கள் தொடர்ந்து மங்களத்துறையிற்காக தொடர்ந்து மாணவர்கள் சார்பிலே மாணவர் தலைவர் செல்வன் பானா டாக்டர் அவர்களை மாணவர் தலைவர்கள் சார்பிலே செல்வி உமா மகேஸ்வரி அவர்களை மங்கள குரலுக்காக அன்பாக அழைத்தேன். மங்கள குரல்களுக்கு இந்த நிகழ்வுகளை இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிக்கின்ற மன்னார் வலிய கைப்பணிப்பாளர் அவர்களே அன்பு பாராட்டினார்கள். மாணவர்கள் ஆசிரியர் வழிபடுத்துகின்ற வகையிலே சில மாணவர்களை மேலே வணக்கத்தில் ஆசிரியர்களையும் நலன்படுத்துவதற்காக அன்பு பாராட்டி அழைத்தேன். அதிபர் மன்னார் அவர்களே, அதே போல இந்த நிகழ்வுக்கு
இரட்டிப்பு மகிழ்ச்சியை வழங்கி தமிழர்கள் வாழ்விலே ஒரு சிறப்பான மாதம். அது வரலாற்று காலமாக இருந்தால் என்ன, அதே போல தற்போது நடைபெறுகின்ற காலமாக இருந்தால் என்ன, அல்லது பாடசாலையுடைய வரலாக இருந்தால் என்ன, ஆடி மாதம் எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சிறப்பான மாதமாக இருக்கிறது. இந்த மாதம் தொடர்பான சிறப்புகளை சொல்வதற்கு விசேடமாக பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நான் அந்த விடயத்தை விட்டு ஆடிப்பிறப்பு என்பது தட்சநாய காலத்தின் முதல் நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. அதாவது முதல் 6 மாதம் உத்தராயண காலம் முடிவடைந்து சூரியன் வடதிசை நோக்கி நகரும் காலம் முடிவடைந்து அதன் ஆரம்ப நிகழ்வான இந்த நிகழ்வினை தமிழர்களாகிய நாங்கள் மிகவும் இயற்கையோடு ஒன்றித்து மிகவும் சிறப்பாக கொண்டாடி வருவது வழமை. அந்த வகையில் இவரிடம் வித்தியாசமான முறையில் நாங்கள் தொடர்ச்சியாக மாவட்ட செயலகத்திலேயே இடம்பெறும் நகர்களாகும். ராசிகள் 12. ஒவ்வொரு மாதத்திற்கும் சூரியன் ஒவ்வொரு ராசிக்குள் பிரவேசிக்கும். அவ்வகையில் தட்சிணாயன காலத்தில் கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு என்னும் 6 ராசி அந்த நடைமுறையை அறிஞ்சு கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட பரம்பரைக்கு எங்களோட ராசிகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு நாங்கள் போயிட்டு இந்த ஆடிப்படம் கொண்டாடுறாங்க. இங்கே இதை விட ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் எங்களுக்கு கூட வருது. அந்த வருடம் இந்த காலப்பகுதியில் விளைஞ்ச நெல்லில் குதிரை எடுத்துக்கொண்டு பழைய நெல்லோட சேர்த்து குத்தி போட்டு தான் நாங்கள் செய்யறோம். நாங்கள் அது இந்த பழமை அப்படி செய்யறாங்க. நாங்கள் ஏற்கனவே வலய கல்வி பணிப்பாளர் சொன்ன மாதிரி ஏற்கனவே பற்றி சிறப்பாக சொல்லி இருக்கின்றார். உண்மையில எமது தமிழர் பண்பாட்டிலே ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு பண்டிகைகளாக இருந்தால் என்ன, விழாக்களாக இருந்தால் என்ன, எல்லாம் ஒரு இயற்கையோடு ஒட்டிய வகையில தான் அந்த விழாக்கள் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். முதல்ல உங்களுக்கு தெரியும் தை மாதம். தை மாதத்திலே நாங்கள் தைப்பொங்கலை கொண்டாடுகிறோம். அதே போன்று ஆடி மாதத்திலேயே நாங்கள் ஆடிப்பிறப்பை கொண்டாடுகிறோம். அதே போல சித்திரை மாதத்திலேயே சித்திரை புது வருடத்தை கொண்டாடுகிறோம். அதேபோல ஐப்பசி மாதத்திலே தீபாவளியை கொண்டாடுகிறோம் என்றதுக்கெல்லாம் நாங்கள் அந்த பண்டைய தமிழர்கள் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் அந்த விழாக்களிலே எல்லாம் ஒழுங்கமைத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த சூரியன் அந்த பூமி சரிவாக இருப்பதால் தான் இந்த பருவகால மாற்றங்கள் ஏற்படுறது. உங்களுக்கு தெரியும், அந்த ஏற்கனவே ஆசிரியர் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு வகையான பூமியில 2 வகையான பூமியை பொறுத்தவரை 2 வகையான நகர்வு இருக்கு. ஒன்று புவி சுழற்சி, மற்றது புவி சுற்றுகை. அது சொல்லுங்க, புவி சுழற்சி என்றால் பூமி தன்னைத்தானே சுற்றுவது என்ன புவி சுழற்சி. அதனால என்ன நடக்குது? இரவு
எங்கே போன ஐஃபோன்